Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உணவு தங்கும் இடத்துடன் இலவச கல்வி, அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ எஜுகேஷன் உங்களால வந்து படிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர்கள் இல்லம், அதாவது ராமகிருஷ்ணா மிஷனோடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா ஃப்ரீயான எஜுகேஷன் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுடைய பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோஸும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் ஏதாவது ஒரு லிங்க் நம்ம யாருக்காவது அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பட் அது மூலியமா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி அவங்க யாருன்னு தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்களுடைய குரூப்ல வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்கீம் மூலியமா தான் வந்து இந்த ஒரு அப்டேட் அப்படிங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது உணவு தங்கும் இடத்துடன் இலவச கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. 6ஆம் வகுப்பு மற்றும் பாலிடெக்னிக் டிப்ளமோவில் படிப்பை தொடர ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து இன்னைக்கு நான் நேத்து வரல, 120 ஆண்டுகளாக வந்து கல்வி சேவையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கான சேர்க்கை 2025 டு 26 இந்த அகாடமிக் இயர் படி மாணவருடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிருக்குது. ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம் அப்படிங்கிறது சென்னையில வந்து மயிலாப்பூர்ல வந்து இருக்குது. சோ இங்க இருந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. பெற்றோரை இழந்த, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாய் அல்லது தந்தையை இழந்து வறுமையில் வாடும் மாணவர்கள் ஆண்கள் மட்டும் தங்கள் படிப்பை தொடர ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இலவச படிப்பு, உணவு, தங்குமிடம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. 5ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்று 6ஆம் வகுப்பு வந்து படிக்க முடியாம ரொம்ப சிரமத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற விதமா ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. கல்வி தமிழ் வழியில உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 11 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளியில் தொடரலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணி குறைந்தபட்சம் 50% மதிப்பெண் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா முதலாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பில் வந்து சேரலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இல்ல டைரக்டா நீங்க வந்து +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு மேல் படிப்பு வந்து படிக்க முடியல, உங்களோட பேரண்ட் அம்மாவோ இல்ல வந்து அப்பாவோ வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்காக வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா லேட்டரல் என்ட்ரி மூலியமா நீங்க டைரக்டா வந்து 2ஆம் ஆண்டு டிப்ளமோ நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா, சோ இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. இப்போ எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். சோ நீங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேட்டகரியில நீங்க வந்து இருக்கணும். ஒன்னு, நீங்க 5ஆம் கிளாஸ் வந்து வரைக்கும் வந்து படிச்சுட்டு 6ஆம் கிளாஸ்க்கு வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து டிப்ளமோ ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல 12th படிச்சு முடிச்சிருக்கீங்க, டைரக்டா லேட்டரல் என்ட்ரி மூலியமா நீங்க டிப்ளமோ பாலிடெக்னிக் வந்து செகண்ட் இயர் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th வந்து படிச்சிருக்காங்க, அவங்க வந்து பாலிடெக்னிக்காக அப்ளை பண்றாங்க அப்படிங்கறதுனால முதலாம் ஆண்டு அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகும். சோ இந்த இடத்துல சேர்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற இடத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா முன்மொழிகளுமே நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர்கள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாலிடெக்னிக் கல்லூரி. பாலிடெக்னிக் கல்லூரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. விண்ணப்பிக்க தொடங்குவதற்கு முன் முக்கியமான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து பிரைவேட் வந்து கிடையாது, இது வந்து கவர்மெண்டோடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி தான். அதாவது AICET ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலியமா அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி நடத்திட்டு இருக்கக்கூடிய கல்லூரியில தான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண போறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட், ஐடி பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஸ்டூடெண்டோடைய ஆதார் கார்டு, மதர் ஃபாதர் உங்க பேரண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்திருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், ஃபாதர் மதருடைய டிசர்டட் சர்டிபிகேட்ஸ், பாதுகாவலர் கார்டியனுடைய சர்டிபிகேட்ஸ், அதே மாதிரி ரேஷன் கார்டு, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க விண்ணப்பிக்க இங்க கிளிக் செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்,
பிரான்ச் அந்த அதர் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து குடுத்துருக்காங்க. சோ இந்த கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கீம் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்காவது இது கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.